ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auraville.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். 30 நாளைக்குள்ளே இதை பண்ணணும். அதுக்கான அத்தாச்சு தான் என் கையில் இருக்கிறது. எதை பண்ணணும் 30 நாளைக்குள்ளே? என்ன உன் கையில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம எல்லாருக்கிட்டையுமே கொஞ்சம் நாச்சும் இடம் அப்படிங்கிறது இருக்கும். அது வீட்டு இடமா இருக்கலாம், வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க காலி இடமா இருக்கலாம், அல்லது ஒரு தோட்டத்து இடமா இருக்கலாம். இந்த மாதிரி இடம் இருக்குது அப்படின்னாவே அது ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கும். ஏன் பிரச்சனை இருக்கும்? ஏன்னா அந்த இடத்துக்கு பக்கத்தில் யாராச்சும் இடம் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துக்காரங்க வந்து என் இடம் இது வரைக்கும் இருக்குது, நீ எப்படி இது வரைக்கும் வரலாம் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணுவாங்க. இது ஒரு தோட்டத்து இடமா இருந்தது அப்படின்னா, ஏன் வரப்போ நீ எப்படி வெட்டலாம், உன் இடம் அதுக்குள்ளே தான் இருக்குது, அதோட நீ நின்றுக்க, என் இடத்துக்குலாம் வராத அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு இருக்கும். இருந்தது அப்படின்னா என்ன சொல்யூஷன் சொல்லுவாங்க? நீ உன் இடத்த வந்து அளந்து காமிச்சிட்டு எடுத்துக்க, நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ அளக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம் அப்படின்னா ஒரு பிரச்சனை நமக்கு வரும். அளக்க போனோம் அப்படின்னா கவர்மெண்ட்டில் எவ்வளோ காசு கேட்பாங்களோ, எவ்வளோ அமௌண்ட் கட்டணுமோ தெரியாதே அப்படின்னு சொல்லி அதை யோசிச்சுட்டு இருப்போம். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு பிரச்சனை நடந்தது. இப்போது ஒருத்தவங்க பேரில் இடம் இருக்குது, அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா வாரிசு சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க. அந்த வீட்டில் வந்து அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி இந்த மாதிரிலாம் இருந்தாங்க அப்படின்னா அந்த வாரிசுரிமை அடிப்படையில் சரிசமமாக பிரிச்சுக்குவாங்க. அப்படி பிரிக்கும்போது என்ன பண்ணுவோம்? லேண்டை அளந்து தான் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அளக்கிறதுக்கு போய் சர்வேயில் பணம் கட்டுவோம். அதையும் மீறி எக்ஸ்ட்ரா நீங்கள் 12,000 அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அமௌண்ட்டை கட்டி அதில் லஞ்ச ஒழிப்பு துறையில் மாட்டினவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் நியூஸில் வரும்போது நமக்கு என்ன தோணும்? நம்ம கண்டிப்பாக அழக போனோம் அப்படின்னாவே அவங்க அதிகமாக தான் பணம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி தோணும். ஆனால் இனி 860 ரூபா பணம் கட்டினா போதும், உங்கள் லேண்டை நீங்கள் அளந்துக்கலாம். அப்படி தான் நாங்கள் உங்களுக்காக ஒரு லேண்டை அளக்கிறதுக்காக சர்வே நம்பர்லாம் போட்டு 860 ரூபா பணம் கட்டியிருக்கோம். அதுக்கான ரெசிப்ட் தான் என் கையில் இருக்கிறது. சரி, இப்போ வந்து பணம் கட்டிட்டோம். பணம் கட்டினா 1 மாதத்துக்குள்ளே வந்து அளக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது டியூட்டி ஆஃப் சர்வேயர், டியூட்டி ஆஃப் விஓஓ இவங்களுக்கு ஓப்பன் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இப்போ 30 நாளைக்குள்ளே ஒருவேளை அவங்க அளக்க வரல அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஹைகோர்ட் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதாவது மதுரை பிரான்ச் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதில் 8 பாயிண்ட் இருக்குது. அதாவது சர்வேக்கு ஒருத்தர் பணம் கட்டிட்டாரு அப்படின்னா இதெல்லாம் இங்கே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு பாயிண்ட், பணம் கட்டிட்டாங்க அப்படின்னா 30 நாளுக்குள்ளே போய் அளந்துடணும். ஓகேவா? அப்படி அளக்கல அப்படின்னா அதுக்கான பனிஷ்மெண்ட்லாம் இருக்குது. அது என்னன்னு சொல்லி நான் பின்னாடி சொல்கிறேன். இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். அடுத்து 2வது பாயிண்ட் வந்து இந்த சர்வேயர் வந்து லெட்ஜர் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது பதிவேடு மெயின்டைன் பண்ணணும். என்ன அதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ பணம் கட்டுறவர் இப்போ அளக்கணும்னு சொல்லி பணம் கட்டுறாரு அப்படின்னா அவர் என்னைக்கு பணம் கட்டுனாரு, அதுக்கப்புறமா நீங்கள் எப்போ அளக்க போகிறீங்க அப்படின்னா எத்தனை பேர் போவீங்க, இப்போ அளந்துட்டீங்களா இல்லையா, ஒருவேளை இல்லை அப்படின்னா ஏன் அளக்கலை, அதே மாதிரியே என்னென்ன சர்வே நம்பரில் அளந்தீங்க இன்றைக்கி அப்படிங்கிறத எல்லாமே மெயின்டைன் பண்ணணும். இந்த மெயின்டைன் பண்ணிக்கக்கூடிய லெஜரை வந்து இப்போ ஒருத்தர் பணம் கட்டியிருக்காரு, அவர் வந்து நேரடியாவோ அல்லது ஆர்டிஐ போட்டோ கேட்டார் அப்படின்னா அந்த தகவலை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்ம பணம் கட்டிட்டோம் அளக்கிறதுக்கு. இப்போ அளக்கிறதுக்கு எல்லோரும் வந்துட்டாங்க, விஓஓ, சர்வேயர், தலைவர், இவங்க எல்லோரும் வந்துட்டாங்க. ஆனால் பக்கத்து இடத்துக்காரர் வந்து இது கோர்ட்டில் கேஸ் இருக்குது, இது அளக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணார் அப்படின்னா பக்கத்து இடத்துக்காரர் வந்து ஸ்டே ஆர்டர் வாங்கி வச்சிருக்காரா அப்படிங்கிறத பார்க்கணும். அது வச்சுருந்தாங்க மட்டும்தான் நீங்கள் அளக்க முடியாமல் போகலாம், மற்றபடி நீங்கள் அளக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சர்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதே மாதிரியே அவங்க ஒரு வேளை ஸ்டே ஆர்டரே வாங்கி வச்சுருந்தாலுமே நம்ம போயிட்டு விஓஓட்டையோ அல்லது தாசில்தார்ட்டையோ மனு கொடுக்கலாம். அதை வச்சு அவங்க அளக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஒரு இடத்த அளக்க போகிறாங்க அப்படின்னா அதை ஃபோட்டோகிராஃப் எடுத்து வச்சுக்கணும், வீடியோ எடுத்து வச்சுக்கணும். இப்போ சம்மந்தப்பட்ட பார்ட்டி கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரியே சர்வே டிபார்ட்மெண்ட்டை வந்து விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் கண்காணிக்கணும், அவங்க ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்களா, அதாவது லெஜர்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இப்போ ஒரு இடம் இருக்குது அப்படின்னா ட்ரோன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அதை அக்யூரேட்டாக அளந்து காட்டுற மாதிரி சூழ்நிலை வந்துன்னா நீங்கள் ட்ரோன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அளந்து காட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை 30 நாளுக்குள்ளே அளக்கலை அப்படின்னா இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன அப்படின்னா 2,500 ஃபைன் கட்டணும். அதாவது 30 நாளுக்குள்ளே அளக்கல தவறி மேலே போயிடுச்சு அப்படின்னா 2,500 ஃபைன் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய ப்ரொமோஷனில் ரிமார்க் விழுகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சஸ்பெண்ட் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு இடத்த அவங்க அளக்க முடியல, 30 நாளுக்குள்ளே அளக்க முடியல அப்படின்னா ப்ராப்பரான ரீசன் சொல்லணும். ரீசன் சொல்லாமல் இருந்தால் அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஹைகோர்ட்டோட மதுரை பெஞ்ச் சொன்னதை கவர்மெண்ட் வந்து சர்க்குலராகவே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த மாதிரிலாம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை 30 நாளுக்குள்ளே அவங்க அளக்க வரல அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அவங்களே அதுக்கு ப்ரொசீஜரும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம நினைவூட்டல் கடிதம் அப்படின்னு சொல்லி அனுப்பணுமா. இப்போ அனுப்புனர், பெறுநர் இதெல்லாம் போட்டு அனுப்புனரில் நம்ம டீட்டெயில்ஸு, பெறுநரில் வந்து மாவட்ட ஆட்சியர், வட்டாட்சியர், அதுக்கப்புறமா தாலுகா சர்வேயர், இவங்க 3 பேர்த்தையும் மென்ஷன் பண்ணி கண்டென்ட் என்ன இருக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி இந்த சர்வே நம்பரில் இத்தனாம் தேதி நான் பணம் கட்டினேன் அளக்க சொல்லி, ஆனால் 30 நாள் தாண்டியும் இன்னும் அவங்க இந்த ஆக்ஷன் எடுக்கல, அது மேலே நீங்கள் உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கண்டென்ட் எழுதி அவங்களுக்கு போஸ்ட் அனுப்பணும், ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம அனுப்பிட்டு ஒரு 10 to 15 நாள் வெயிட் பண்ணணும்.
அப்பயே அவங்க எந்த ஆக்ஷனும் எடுக்கல அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பாக ஒரு 3 ஆப்ஷன் இருக்குது நம்ம அதில் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு. அதில் ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம பண்ணுறது வந்து ஆர்டிஐ, அதாவது அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ரைட் டு இன்ஃபர்மேஷன் கேட்கறதுக்கான உரிமை நமக்கு இருக்குல்ல, அதன் மூலமாக நம்ம அவங்கள்ட்ட ஆர்டிஐ போடலாம். ஆர்டிஐயில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வட்டாட்சியருக்கு நம்ம போடலாம், அதாவது தாலுக்கா ஆஃபீஸ் இருக்குல்ல, அங்கே வந்து வட்டாட்சியர் பிரிவிலேயே பொது தகவல் அலுவலர் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம ஆர்டிஐ மனு போடணும். இப்போ அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆர்டிஐ போட்டோம் அப்படின்னா அவங்க அதுக்கு பதில் சொல்லணும் இல்லையா, கண்டிப்பாக அந்த சர்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து அந்த ஆர்டிஐக்கு பதில் சொல்லணும். அந்த பதிலுக்கோசரமே பயந்துக்கிட்டு நம்ம இடத்த வந்து அளப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒருவேளை அப்பயே அவங்க அளக்க வரல அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பாக நம்ம வந்து ரிட் பெட்டிஷன் போடலாம். அதாவது இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸர் வந்து அவங்க வேலையை செய்ய தவறிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஹைகோர்ட்லேயோ அல்லது சுப்ரீம் கோர்ட்லேயோ நம்ம ரிட் பெட்டிஷன் போடுறதுக்கான உரிமை வந்து அரசியலமைப்பு சட்டம் நம்ம கொடுத்துருக்கு. ஸோ கண்டிப்பாக நம்ம ரிட் பெட்டிஷன் போட்டோம் அப்படின்னா, இப்போ ஹைகோர்ட்டில் நம்ம போடுறோம்னு வச்சுக்கோங்க, ஹைகோர்ட்டில் போட்டோம் அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம பேரில் லேண்ட் இருக்குங்க இல்லையா, ஸோ அந்த டாக்குமெண்ட்டு, அதுக்கப்புறமா நம்ம இப்போ சர்வே பண்ணுறதுக்காக பணம் கட்டியிருப்போம் அந்த டாக்குமெண்ட்டு, இதெல்லாம் வச்சு நம்ம ரிட் பெட்டிஷன் போடலாம். அந்த ரிட் பேர் வந்து மாண்டாமஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி நம்ம ரிட் பெட்டிஷன் போட்டு கோர்ட் ஆர்டர் வாங்கினோம்னா அவங்க கண்டிப்பாக வந்து அளந்துதான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அடுத்ததாக ஒரு வழி இருக்குது, இது வந்து யாருமே பண்ண மாட்டாங்க, ஆனால் நம்மக்கிட்டே ஆல்ரெடி ஒருத்தர் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. என்ன பண்ணால் இப்போ அவங்களுடைய பட்டா மாறுதலுக்காக விண்ணப்பிச்சிருக்கிறாங்க, ஆனால் பட்டா வந்து கொடுக்கல. பட்டா கொடுக்காதனால பட்டாவுக்கு இப்போ ஒரு அமௌண்ட் கட்டியிருப்போம் இல்லையா, அமௌண்ட் கட்டணும் அப்படின்னாவே யாருக்கு நம்ம அமௌண்ட் கட்டணும்னாவே நம்ம ஒரு கன்சியூமர் கண்டிப்பாக கன்சியூமர் கோர்ட்டில் போய் கேஸ் போடலாம். அப்படி தான் ஒருத்தர் கேஸ் போட்டு பட்டாவுக்கான தீர்வு வாங்கியிருக்காரு. அதனால் இந்த விஷயத்துலேயே நம்ம கன்சியூமர் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டோம் அப்படின்னா இதுக்கான சொல்யூஷன் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக கவர்மெண்ட் ஸ்கீம் ரிலேட்டடாவோ அல்லது கவர்மெண்ட் சர்வீஸ் ரிலேட்டடாவோ எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலுமே நம்ம சிஎம் செல் அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட்டல் இருக்குது, அதாவது முதலமைச்சர் முகவரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த முகவரிக்கு நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதில் கம்ப்ளைண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அதுக்கான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை அவங்க வந்து இந்த 30 நாளுக்குள்ளே வந்து அளக்கலை அப்படின்னா இந்த ப்ராசஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லையா, அக்னாலஜ்மெண்ட் கார்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி, இதான் அந்த ஸ்லிப்பு. ஸோ இதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. நான் எத்தனாம் தேதி பணம் கட்டினேன், எந்த இடத்துக்கு அளக்கிறதுக்கு கொடுத்தேன். இப்போ ஒரு வேளை அளக்கலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது, இப்போ இது ரிலேட்டடாக ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இதிலே நீங்கள் இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அதுக்கும் கால் பண்ணி கேட்கலாம். சரி, இதை எப்படி நான் அப்ளை பண்ணேன் அப்படிங்கிறத சொல்லணும் இல்லையா. நம்ம லேண்ட் ரிலேட்டடாக எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் சரி அதுக்கு இ சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது, ஓகேவா. அந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம அப்ளை பண்ணலாம். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இ சர்வீசஸ் அப்படிங்கிற வெப்சைட்டில் போனோம் அப்படின்னா கீழே வந்து ஒரு பாக்ஸில் பட்டா மாறுதலுக்கு விண்ணப்பிக்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பர் என்டர் பண்ணோம்னா ஓடிபி மொபைல் நம்பருக்கு வரும். அந்த ஓடிபி நம்ம என்டர் பண்ணோம் அப்படின்னா உள்ளே போகும். கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், புள்ள எல்லை அலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா கட்டண விபரம், ஸோ எவ்வளோ நம்ம அமௌண்ட் கட்டணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதில் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக வந்து 60 ரூபாயும் எல்லைக்கு 200 ரூபா அப்படின்னு சொல்லி ஃபீஸும் சொல்லியிருப்பாங்க. இப்போ 4 எல்லை நம்ம அளக்கிறோம் அப்படின்னா 800 ரூபா ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எல்லைக்கு 200 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அடுத்த பேஜில் வந்து மனுவின் வகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வரும். அதில் நீங்கள் எது எலிஜிபிளோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி ஜென்ரல் அப்படிங்கிறதுக்குள்ளே வருவாங்க. ஜென்ரல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அடுத்த பேஜில் வந்து இருப்பிட விவரம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் நம்ம டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா நில விபரம் அப்படின்னு சொல்லி லேண்டை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அந்த லேண்டை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக நம்ம கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறமா கீழே கிளிக் பண்ணுற மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் வந்து தப்பான டீட்டெயிலாம் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க மனு பரிசீலிக்கப்படாது, ரிஜெக்டட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். கரெக்டான டீட்டெயில் கொடுத்து அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா மேலே வந்து ஒரு ஓகே பாக்ஸ் கேட்கும். என்ன அப்படின்னா இப்போ டீட்டெயிலாம் நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கணும். ஒரு வேளை தப்பாக கொடுத்தீங்க அப்படின்னா எடிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஸோ நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு அந்த ஓகே பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜுக்கு போகும். அடுத்த பேஜில் வந்து பேமெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். அந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸில் ஒரு எல்லைக்கு வந்து 200 ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா. இப்போ 4 எல்லை, இப்போ 4 பகுதியை தான் நம்ம இது பண்ணுவோம், சர்வே பண்ணுவோம். அப்போ வந்து 800 ரூபா ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஃபீஸ் ஒன்று 860 ரூபா அப்படின்னு சொல்லி காட்டும். இதில் வெப்சைட்கான காஸ்ட் வந்து ஒரு 20 ரூபா அப்படின்னு சொல்லி சேர்த்து காட்டும். அதாவது மொத்தமாக 879 ரூபா அப்படின்னு சொல்லி காட்டும். பேமெண்ட் டீட்டெயில்ஸ் காட்டுது இல்லையா, அதுக்கு கீழேயே ஒரு குட்டியாக கிளிக் பாக்ஸ் இருக்கும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு. அதை நம்ம கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் டு பே அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா ஆன்லைன்லேயே நம்ம அமௌண்ட் கட்டிக்கலாம். அந்த மாதிரி ஆன்லைனில் நம்ம அமௌண்ட் கட்டிட்டோம்னா நம்மளோட அப்ளிகேஷன் வந்து அவங்களுக்கு சென்ட் ஆயிரும். அந்த அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த நம்பர் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதை நம்ம எடுத்து வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ நான் இப்போ காட்டினேன் இல்லையா, இதான் அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் அப்படிங்கிறது, ஒப்புகை சீட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த சீட்டை நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நம்பர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட அப்ளிகேஷன் என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் நிலம் அப்படின்னு சொல்லி வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு ஸ்டேட்டஸை செக் பண்ணுற பேஜில் வந்து நம்ம அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா என் கையில் மொபைல் இருக்குல்ல, இந்த மாதிரி நம்ம அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வரும். இதில் வந்து இந்த பாக்ஸஸ் கொடுத்துருப்பாங்க கலராக. இதில் வந்து எல்லோ ஸ்டேஜில் இப்போ நம்ம அப்ளிகேஷன் அப்படிங்கிறது இருக்கும், அதாவது பெண்டிங் அப்படின்னு சொல்லி இருக்கும். இது வந்து இப்போ பெண்டிங் வித்
ஃபிர்கா சர்வேயர் அவங்களோட கையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுவே கீழே மற்ற பாக்ஸில் இருக்குது பாருங்கள். க்ரீன் கலர் இருந்ததுன்னா ஃபார்வர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி, இதே ரெட் கலரில் இருந்ததுன்னா ரிஜெக்ட் ஆயிடுச்சு, இதுவே ஆரஞ்சு கலர் இருந்ததுன்னா ரிட்டர்னு, இதுவே ப்ளூ கலரில் இருந்ததுன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ நம்மளோட அப்ளிகேஷன் வந்து இந்த பெண்டிங் அப்படிங்கிற எல்லோ கலரில் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம அந்த ஸ்டேட்டஸ், நம்மளோட அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதாங்க ப்ராசஸ் அப்படிங்கிறது. இப்போ நம்ம கொடுத்து 1 வாரம் அப்படிங்கிறது ஆச்சு. இந்த அப்ளிகேஷன் வந்து இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. 1 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஒருவேளை அவங்க ஆக்ஷன் எதுவுமே எடுக்கல அப்படின்னா, நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அந்த ப்ரொசீஜர்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அதையும் நான் அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரியே நீங்கள் ஒரு பிரச்சனைக்காக லேண்ட் அளக்கணும்னு சொல்லி போய் பணம் கட்டியிருப்பீங்க இல்லையா, இப்போ ஆன்லைன்லாம் பணம் கட்டணும் அப்படின்னா என்ன மாதிரி நீங்களும் 860 ரூபா 880 ரூபா பக்கம் கட்டியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அளக்க வரல அப்படின்னா அதுக்கு காரணம் சொன்னாங்களா, அல்லது அளந்தாங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேட்டாங்க கொடுத்தீங்க அப்படின்னா அது எவ்வளோ கொடுத்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை வாங்காமே உங்கள் இடத்த வந்து அளந்தாங்க அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில். தேங்க்யூ. ஒட்டுவனா உறவனா பேசாம சொத்த பிரியா. சொத்தா? என்ன சொத்து? என்ன சொத்தா? பொள்ளாச்சியில 80 ஏக்கர் இருக்குல்ல, அதுல 40 ஏக்கர் நீங்க வச்சுக்க, 40 ஏக்கர் என் கையில கூட போய்கிட்டே இருக்கேன்.